இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் ஒரு அதிசயம் நடைபெறாதா? ஒரு அற்புதம் நடைபெறாதா? ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்து ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து விட மாட்டாரா? என் பிள்ளைக்கு இந்த நாளில் ஒரு வேலையை கொடுத்து விட மாட்டாரா? என் பிள்ளையுடைய திருமண காரியத்தை நடத்துவதற்கு என்னுடைய கையில் பணம் இல்லையே, அதை நடத்தி தர மாட்டாரா என்று சொல்லிக்கூட அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ எதிர்பார்க்கும் அதிசயம் நடைபெறப் போகிறது. நீ எதிர்பார்க்கிற அதிசயத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவரே அதிசயங்களை செய்கிறவர். அங்கே பார்க்குறோம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்ம அநேக காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் அதிசயங்களை செய்கிறவர், நான் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ எதிர்பார்க்கிற அதிசயத்தை இந்த நாளிலே நான் செயல்படுத்த போகிறேன். இன்றைக்கு எனக்கு நன்றி பலிகளை செலுத்த போகிறாய். எந்தெந்த காரியத்தில் நீ அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்தாயோ அந்த காரியத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடைபெறப் போகிறது. அந்த அதிசயத்தை செயல்படுத்தி சாட்சியாய் நான் உன்னை எடுத்து நிறுத்தப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மனமுடிவான காரியங்கள், வேதனையான காரியங்கள் முடிய போகிறது. என்னுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, என்னுடைய நாமத்தை உயர்த்தி சாட்சி சொல்லும்படியாக இந்த நாளிலே என் மகிமையான காரியத்தை, அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செயல்படுத்த போகிறேன். எதை குறித்து நீ பயப்படாதே, எதை குறித்து நீ திகையாதே. நான் உன் பரிகாரியான கர்த்தராக இருக்கிறபடியினாலே இந்த நாட்களில் நீ எதை விரும்புகிறாயோ அதை நான் அப்படியே செயல்படுத்துவேன் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களோ அதில் கர்த்தர் தான் அதிசயம் செஞ்சால் மட்டும்தான் முடியும். இது மனுஷனால் கூடாது, தேவனால் மட்டும்தான் கூடுன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தில் தேவன் அதிசயத்தை செய்து உன்னை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உடைய அன்பின் ஆளுகையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. உடைய பிள்ளைகள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெறும்படியாக புதிய காரியத்தை செய்து நீர் அவர்களை கனப்படுத்துங்க. எதையெல்லாம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் விரும்புகிறார்களோ அதையெல்லாம் செய்து அவர்களை சாட்சியாய் எடுத்து நிறுத்தும்படியாக, அவருடைய மனக்குறைகள் அனைத்தையும் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி அவர்களை அதிசயங்களை காணப்பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.